Hi guys, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் STCல 10ஆம் வகுப்பு தமிழ் மாதிரி பொது தேர்வு அது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நான் பல டைம் சொல்லியிருக்கேன், நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் அந்த படித்ததை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ப்ரெசென்ட் பண்ணுறது பொறுத்து தான் நமக்கு மார்க்கே இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 10ஆம் வகுப்பு தமிழுக்கு எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் பொறுத்தவரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத எழுதுனா ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ இல்லை நீங்கள் வேறு மாதிரி எழுதுனா எழுதிக்கலாம். ஸோ பிடிச்சிருக்கும் இந்த மெத்தட் எழுதுங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் STCல பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் 2 பேப்பர் போட்டிருக்கோம். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணியிருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணிங்க. ரிமைனிங் இருக்க சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணுறோம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் ஃபஸ்ட்டு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனோடு எழுதுங்க. ஸோ தெளிவாக ஆப்ஷன் பாருங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் 15 அவுட் ஆஃப் 15 வாங்காது. பல டைம்ஸ் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்கும் பிடிஎம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் படிச்சிங்கன்னா போதும். அடுத்து 2 மார்க் பாருங்கள் சைட் ஹெட்டிங் அந்த பகுதி பார்ட்லாம் எழுதிட்டு தமிழ்நாட்டில் விளையும் சிறு குளங்கள் அவையா. ஸோ அது மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு நீட்டாக எழுதுங்க. சதாவதானம் இது லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின். ஸோ அதனால் கம்பேர் பண்ணி திருக்குறள் எழுதும்போது செய்யுள் ஆசிரியர் அடிகள் சொல்லி கம்பேர் பண்ணி எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஊர் பேரில் மறுவூர் கம்பேரிசன் பழமொழி இருக்கிறது. பகுபது உறுப்பிழக்கணும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். இது மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு அதை பிரித்து எப்பவுமே இந்து வருது நிறைய கேட்போம். இப்போ வாழ்ந்த உயர்ந்த புகழ்ந்த. ஸோ அது மாதிரி கலைச்சொற்களும் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. குறள் வெண்பாங்க இலக்கணம் இந்த கொஸ்டின் எப்பயுமே வரக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண் சங்க இலக்கியம் காட்டு மரங்கள். ஸோ அந்த கொஸ்டின் டைரெக்டான ஆன்சர் தான். ஸோ இதை அப்படியே பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேப்பர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இதில் நம்ம கம்பேரிசன் பண்ணி குதிரையாட்டம் கம்பேர் பண்ணுங்க பொய்க்கால் குதிரையாட்டம். ஸோ அதுக்கான 3 மதிப்பெண் வினாக்கள். நெக்ஸ்ட் சித்தாளி மனச்சுமை செங்கற்கள் அறியா ரொம்ப முக்கியமான இடஞ்சுட்டி பொருள் விளக்குங்க. இடஞ்சுட்டி பொருளுக்கு பொறுத்தவரைக்கும் 2 நல்லா படிக்கணும்னு சொல்லுவோம். தலையை கொடுத்தவனும் தலைநகரை காப்போம், சித்தாளி மனச்சுமை செங்கற்கள், அதே மாதிரி மாலாத காதல். ஸோ அந்த ஊமை. ஸோ இந்த 3 கொஸ்டின் நல்லா படிச்சு ஒன்று ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அணி வேலோடு இது வந்து ஊமை அணி. ஸோ ஊமை அணிக்கான அணி இலக்கணம் எடுத்துக்காட்டு அணி விளக்கம். ஸோ அதில் ஊமானம் ஊமையும் ஊம உறுப்பு கம்பேர் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் அலைகிடுதல் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அலைகிடுதல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக எழுதணும். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஈஸியாக எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் வினாக்கள். அதில் 5 மதிப்பெண் வினாக்களும் முல்லைப்பாட்டுக்கும் கார்கள். இது ஆக்சுவலாக 8 மதிப்பெண் வினாக்கள் வரக்கூடியதான். ஆனால் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் வினாக்களும் கேட்பாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாக இருக்கிறது நீங்கள் படிச்சிருக்கிற ஃபுல்லாக எழுதணும். ஸோ 8 மார்க்கில் எடுத்தால் இதே மாதிரி குறிப்பிச்சட்டங்க போட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அடுத்து கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா கடிதம் 5 மதிப்பெண் வினாக்கள். ஸோ கடிதத்தில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுனா எக்ஸஸ் ஒய்வு விட்டு அப்படி எழுத வேண்டாம். ஆண்ணா போட்டு ஆவண்ணா தெரு ஈண்ணா வட்டம் ஈவண்ணா மாவட்டம் எழுதுங்க. ஊர் பேர் திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை அதே மதுரை திருநெல்வேலி அது மாதிரி ஊர் பேர் போடாதீங்க. ஸோ இது மாதிரி தான் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி பெருநர் எழுதும் போதும் இதே மாதிரி மாவட்டம் பண்ணால் மதிப்பிற்குரிய அந்த கான்செப்டை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண போதும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது ஒரு கடிதம் ஸ்டார்ட் பண்ணுறது நியூ பேஜஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆஃப் பேஜஸ் இருந்தாலும் அதை அடிச்சு விட்டு நியூ பேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் படி நியூ பேஜஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். அது அந்த கான்செப்ட் கடித உடல் சொல்லும் பாடி ஆஃப் த லெட்டர் எழுதிட்டு இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள இணைப்பு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தா உரிமையல் முகவரி கம்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உழவன். ஸோ நமக்கே தெரியும். ஸோ நீங்கள் படிச்சிருக்கீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னு மையக்கருத்து அந்த கருன்னு சொல்லுவாங்க. மையக்கருத்து இருங்க. அதுக்கப்புறம் பள்ளியிலும் வீட்டிலும் செய்யக்கூடிய செயல்கள் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. ஸோ இது ஓனாக கூட எழுதலாம். இருக்கிற பாயிண்ட் சரியாக எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிவும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது தேர்வர்கள் தங்கள் அமுதனாக நினைத்துன்னு கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க என்ன பேர் கொடுக்குறாங்களோ அந்த பேரை மென்ஷன் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் ஊர் என்ன ஊர் கொடுத்துருக்காங்களோ அது கரெக்டாக இது வந்து மார்க் வாங்குறதுக்காக இருக்கிற கான்செப்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண் வினாக்கள் விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம். குறிப்பு சட்டம் கண்டிப்பாக போடுங்க. குறிப்பு சட்டம் போட்டுட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் திருக்குறள் கொட்டேஷன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பழமொழிகள் கொட்டேஷன்லாம் கொடுத்து எழுதும் போது நமக்கு வந்து ஃபுல் மார்க். ஸோ இது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து 8 அவுட் ஆஃப் 8 கிடைக்கும். நிறைய சான்சஸ் இருக்குது. சிம்பிளாக நல்லா நீட்டாக இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விரிவானம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் புதிய நம்பிக்கை ரொம்ப முக்கியமான கல்வியின் சிறு முக்கியத்துவம் பற்றி கற்கை நன்றி பிச்சை புகழ் கரண். ஸோ அது மாதிரி இப்படி ஒரு குறிப்பிட்ட சட்டம் போட்டு எழுது. முன்னுரை முடிவுரை விளக்க உரையினது விரிவுரை கிடையாது விளக்க உரைன்னு கம்பேரிசன் பண்ணி ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். முன்னுரை எழுதிட்டு விளக்க உரையில் ஒவ்வொரு ஹெட்டிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஸோ அதே முக்கியமான பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடில் எழுதுங்க. 8 அவுட் ஆஃப் 8 கிடைக்கும். நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டுரையை கேட்கக்கூடிய இது கொரோனா காலம். அந்த பார்த்தா கொரோனா காலத்தில் தடுப்பு நடவடிக்கைகள் பற்றி கேட்டேன். ஸோ இதுக்கு குறிப்பிட்ட சொல்லும்போது தடுப்பு நடவடிக்கைகள் முன்னுரை விளக்க உரை முடிவுரையும் விரிவுரை கிடையாது விளக்க உரை. அதுக்கப்புறம் அந்த விளக்க உரையில் ஒவ்வொரு ஹெட்டிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ முன்னுரை போட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கொரோனா பெருந்தொற்று பற்றி தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன அதுக்கப்புறம் விழிப்புணர்வு செயல்பாடுகள் என்னென்ன இருக்கும் நமது கடமையில் என்ன இருக்கும் முடிவுரை
மைய கருத்தை மென்ஷன் பண்ணி ஸோ அவங்க அந்த குறிப்புகளை பயன்படுத்தி தான் பொது கட்டுரை பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுரையில் ஸோ அந்த குறிப்புகள் வச்சு எழுதினீங்கன்னா போதும். ஸோ இதில் ஓவராலாக தமிழுக்கு வந்து நீங்கள் சென்டம் எடுக்கணும் சார், சென்டம் போடுவாங்கன்னா ஒரு நம்பிக்கை முதல் உங்கள் மேல் வைங்க, நல்லா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்டம் வாங்குறது இந்த மெத்தடில் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சென்டம் வர சான்சஸ் இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும். 1 மார்க் ஈஸியாக எழுதிடுங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணி மீண்டும் எழுதி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டிப்பாக குறைச்சிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தமிழுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பல டைம் சொல்லியிருக்கேன், தமிழும் இங்கிலீஷும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி தான். ஸோ அதனால் இந்த மெத்தட் படி நீங்கள் சைட் ரைட்டிங் போட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய பார்த்தீங்கன்னா 3rd டிவிஷன் எக்ஸாம் வந்து நிறையா டிஸ்ட்ரிக்டில் இனி தான் நடக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெத்தட் படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பப்ளிக்கில் நல்ல மார்க் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிற சப்ஜெக்ட் 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்க்கும் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் சயின்ஸ் அப்லோட் பண்ணோம். ஸோ அது 2 கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம், பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success STC தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். கவலைப்பட வேண்டாம், உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம். என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறோம். நம்மளுடைய நோக்கம், நான் பல டைம் சொல்லியிருக்கேன், இந்த சேனல் வந்து உங்களுக்காக, நம்ம மாணவர்களுக்காக ஆரம்பித்தது. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற கான்செப்டில் தான் இதை இந்நாள் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம இந்த நம்மளோட சேனலை பார்த்து ஷேர் பண்ணும்போது அவங்களும் அதன் மூலிமா லேர்ன் பண்ணுவாங்க, தெரிஞ்சுப்பாங்க எப்படி நம்ம இதை பார்த்தா ப்ரெசென்ட் பண்ணுற கான்செப்டில். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC. ஸ்டில் நோ தேங்க்யூ ஆல். பொதுத் தேர்வுக்கு இன்னும் 20லேருந்து 25 நாளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் இருக்கிற நாட்களை சரியாக பயன்படுத்திக்கிட்டா ஷூராக வந்து நல்ல மார்க் எடுக்கலாம். மறந்துடாதீங்க, நம்ம தொடர்ச்சியாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the public examination. All the best students.